டொமஸ்டிக் ஃபண்டமெண்டல்ஸும் குளோபல் கியூஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால லாஸ்ட் வீக் மட்டும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 17,425 crores இந்தியன் எக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொமெண்டம்க்கு மேஜர் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தா யூஎஸ் ஃபெட் ரேட் ஹைக்குக்கு ஒரு பாஸ் வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன், யூஎஸ் டாலரோட ஸ்டெபிலிட்டி, இந்தியாவோட ரெசிலியன்ட் க்ரோத் அவுட்லுக். ஆனால் இதை ப்ராட் பேஸ்டாக பார்க்கும்போது பல மாதங்களாக செல்லிங் ப்ரெஷரில் இருந்ததுனாலையும் அன்சர்டன்டி இருந்ததுனாலையும் இப்போ இந்தியன் எக்கனாமியில் ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகியிருக்கு. ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா ஃபாரின் ஃப்ளோஸ் மார்க்கெட் ரேலிக்கான ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான டைமில் எந்த இன்வெஸ்டர் அவங்கள கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான டைமில் எல்லா இன்வெஸ்டரும் மைண்டில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா வெல்த் கிரியேஷன் அண்ட் ரிட்டர்ன் மேக்ஸிமைசேஷன். ஒவ்வொரு வால்டைல் டைம்லையும் கரெக்டாக ஆக்ட் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஃபைனான்ஷியல் ஜேர்னியை ஈஸியாக ஆக்சிலரேட் பண்ண முடியும் அண்ட் உங்கள் ஃபைனான்ஷியல் மைல்ஸ்டோனையும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் இப்போவே அதை சீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸையும் எடுக்கணும். உங்களுக்கும் இப்போவே ஒரு வின்னிங் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண இப்போவே மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்க்கு டிஎம் பண்ணுங்கள் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள்.